நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பார்ந்த பக்தி உள்ளினர்களுக்கு சுவாமிநாசாச அனந்த கோடி நமஸ்காரங்கள். ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஜா குருச்சக நிபஸ்ய ராகவே கேதவே நமஹ. இன்னைக்கு என்ன அப்படின்னா, இந்த கும்பராசி நேயர்கள், கும்பராசினாலே எப்படிப்பட்ட குணம் உடையவர்கள் என்று மாறும். இரண்டாவதாக, இந்த கும்பராசி நேயர்களுக்கு நம்மளுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, எந்த தலைவாசல் அவங்களுக்கு உயர்ந்ததாக இருக்கும், நிலபுலன்கள் எப்படி அமைக்க வேண்டும். கும்பராசி நேயர்களுக்கு மேற்க பார்க்க இருக்கணும். ஏன் சார் அப்படின்னா, இந்த கும்பத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பகவான் சனி பகவான். இந்த சனி பகவான் மேற்க பார்க்க தான் இருக்கார். முதல் விஷயம், ஆனுகூல சக்தி அதிகம் இந்த கும்பராசிக்கு. என்னென்ன பண்ணுவாங்க இந்த கும்பராசி அப்படின்னா, இந்த கும்பராசி மேற்கு திசையில் இருப்பவர்களுக்கு அதிக லாபத்தை கொடுக்கக்கூடியது. அவிட்ட நட்சத்திரம், சதயம், பூரட்டாதி, 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், இந்த நட்சத்திரங்கள்லாம் பூரட்டாதிக்குள், இந்த கும்பராசிக்குள்ள அடங்கிறது. இவங்கெல்லாம் இந்த மேற்கு திசையில பூமி வாங்கி மேற்கு திசையில வீடு கட்டியிருந்தால் சனி பகவானுடைய பரிபூர்ண அனுகிரகம் அவங்கள்ட்ட இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, எங்க வீடு, நான் கும்பராசிக்காரன், ஆனா எனக்கு வீடு மேற்க பார்க்க இல்லை, வேற திசையில இருக்கு. நான் வாடகை வீட்டுல இருக்கேன், கும்பராசிக்காரன், ஆனா நான் வேற திசையில இருக்கேன், எனக்கு என்ன பண்றது அப்படின்னா, இவ்வளவு தூரம் நம்மளை சுவாமி கொண்டு வந்திருக்கார், நமக்கு ஒரு நல்ல வழிப்படுத்த மாட்டாரா? யார் யாரால நமக்கு நல்வழிப்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்க்க போனேன்னா, இந்த சனீஷ பகவானுக்கு பிடித்த தெய்வம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அவருக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அவர் மானசீகமாக பிடிக்கக்கூடியது ஐயனாரை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா, ஐயனார் தர்ம பரிபாலனம் என்றவர். ஐயப்பன் என்ன சொல்றேன்? அன்னதான பிரபுவே, முதல்ல அந்த வார்த்தை தான் அங்க. அதே மாதிரி ஐயனார் கோயில் கிராமத்துல பார்த்தேன்னா, மத்தியான உச்சி வேலையில என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பூஜை எல்லாம் பண்ணாலும் படையல் போடுவாங்க, அன்னதானம். எம்பெருமான் சனி பகவானுக்கு அன்னதானம் எவன் பண்றானோ அவனை விட்டு விலகிதான் நிற்பர். அவரே கரண்டி பிடிச்சு கொடுக்க சொல்லுவார். இந்த சனிக்கிழமையில கோவில்ல அன்னதானம் பண்ணீங்கன்னு நினைச்சீங்களேன், அது எந்த கோவிலா இருக்கட்டும்ங்க, அருமையா இருப்பீங்க. சார், நான் பக்தி இல்லாதவன், நான் எங்க சார் பண்றதுன்னா, அநாத ஆசிரமங்கள், குழந்தைகளுக்கெல்லாம் எத்தனையோ பேர் குழந்தைகள்லாம் அனாதையா விட்டு போயிருக்கா, ஆதரவு அளியுங்கள். சனி பகவான் அவன் கொடுத்துட்டான்னா ஒரு ரூபாயை தடுத்து நிறுத்த முடியாது. அப்படி ஒரு வைபவக்காரகன், வைபவக்காரன் சரவர் சனி பகவான். யார் சனி பகவான்? கொடூரவன் சொன்னவன் கிடையவே கிடையாது. வைபவமான மூர்த்தி. கிட்டக்க நெருங்க 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 அவனுடைய அவன் எப்படி பட்டவன் உங்களுக்கு தெரியாது. ஒரே ஒரு ஆள் தான் அனுபவிச்சது. பூலோகத்துல பிறந்து தசரத மகாராஜா மட்டும்தான் அனுபவிச்சார். சனி பகவான நேர பார்த்தவர், சந்தோஷமா சிரிச்சு பார்த்தவர். அப்பனா தசரத மகாராஜா நேர போயிருக்காருன்னா அவர் எப்படிப்பட்ட பக்தி பண்ணி அவரை போனார். அவர் பாடின ஸ்லோகங்கள் 10 இருக்கு. அந்த 10மே சனி பகவானை புகழ்ந்து பாடினார். சனிக்கிழமை சனி பகவானுக்கு விளக்கேத்தினாலும் எல்லா ராசிகாரனும் சரி, அந்த சனி பகவானை பிடிச்சிக்கிங்க. அது பகையா இருக்கட்டும், நட்பா இருக்கட்டும், சனிக்கிழமையில போய் அவரை பார்த்துணும். அதே நவகிரகத்தை ஒரு சுத்திட்டு வந்துருங்க டெய்லி. அப்பதான் நம்மளுடைய இந்த ராசியாதிபதிகள் நமக்கு அனுகூலமா இருப்பார்கள். இந்த கும்பராசினியர்களுக்கு மேற்க பார்க்க வீடு இல்லை, எல்லாம் இல்லை. இதுல என்ன அப்படின்னா, இந்த கும்பராசினியர்களுக்கு அவிட்டம், சதயம், புரட்டாதி 1, 2, 3ஆம் பாதங்கள். சூரியன் பகையடைந்தார் கும்பராசியிலே. சந்திர பகவான் சமநிலையாக இருந்தார். செவ்வாய் சமதத்துவகாரகன். புத பகவான் சமம். பாருங்க, எல்லாரும் சனி பகவான்கிட்ட சமமா தான் இருக்க முடியும். அடுத்ததாக குருவே சமமானார். அங்கே பகையான நீச்சமானார் மகரத்துல. கும்பத்துல சமதத்துவனாக ஆகிறார்.
சுக்கிரன் ரொம்ப நட்புக்காரகன், இங்க சனியே ஆட்சிக்காரகன். இங்க பாருங்களேன், சனி பகவானுக்கு ராகு கேது பகை கும்பத்துல. ஏன் சொல்லுங்க பாப்போம். இந்த ராகு கேது கும்பத்துல வந்து சனி பகவான ஒண்ணும் பண்ண முடியாது. மகரத்துல போய் பண்ணுவார், கும்பத்துல பண்ண மாட்டார். கும்பத்துல பிடி இருக்கும். ஏன்னா இந்த கும்பத்துல ராகு வந்து உட்கார்ந்தார் சொன்னாங்கன்னா, கும்பராகு கோடி நன்மைகளை செய்வான். ஏன் அந்த இடத்துல அப்படின்னா, ராகு கேதுக்கு தனி ஒரு இதம் உண்டு, சனியோட பகையாயிடுவார்கள். கும்பராசியில மட்டும் ராகு கேது வந்துட்டோம்னா அவங்க தான் ஆட்சி பண்ணுவாங்க, சனி உள்ளதான் உட்கார்ந்துட்டு இருப்பார். அப்படி ஒரு விஷயம். இங்க பாத்தீங்கன்னா எல்லாம் சமமாகி ராகு கேது பகையானார். இங்க என்னடா பண்ணணும்னு கேட்டார். என் வாசல் வந்து கும்பராசிக்காரன், எனக்கு மேற்கு பார்க்க இல்ல சார். பயப்படாதீங்க சார், யார் இருக்கா? சுவாமி அல்லாதொரு சரணம் இல்லை அப்பா, ஐயனாரே என்னுடைய தெய்வமே. ஐயனா இருக்கும்போது என்ன சார் உங்களுக்கு கவலை? வெள்ள குதிரைன்னா வரார், விரட்டி அடிச்சுன்னு வருவார். யாருக்கு பிரீத்தி? சனி பகவான் ரொம்ப பக்தியானவர். ஐயனார் அவருக்கு பிடிக்கும். ஐயனாரை கேட்காம சனி பகவான் ஒருத்தன்ட்ட போய் கஷ்டத்தை கொடுக்க மாட்டான். அதனால இந்த வீடு கும்பராசிக்காரங்க வீடு இல்லைன்னு பயப்படாதீங்க. ஐயனார தர்மசாஸ்தா போட்டோ பூரணாபிஷ்கலாசமேத ஹரிஹரபுத்திரன் ஐயனார வாசல்ல கதவுல மாட்டிக்கிங்க, அப்படிலாம் ஒட்டிக்கிங்க. அதே மாதிரி ஆத்து ஹால்ல பூர்ணாபிஷ்க ஹரிஹரபுத்திரன் ஐயப்பனை வச்சு வழிபடுங்க, இல்ல ஐயப்பனாவே வச்சு வழிபடுங்க. அருமையா இருப்பீங்க, ஆனந்தமா இருப்பீங்க. அப்படிப்பட்ட இந்த கும்பராசினியர்களுக்கு இதுல இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, ஐயப்பனுக்கு என்ன பண்றான்னா, நீல வஸ்திரதாரிய சுவாமி ஐயப்பா அப்படின்னு நீல வஸ்திரம், நீலாஞ்சனம் சமாயுக்தம் அப்படின்னு சனி பகவான் ஆரம்பிக்கிறார். நீல வஸ்திரம் ரொம்ப பிரீத்தி. அடுத்ததாக இவர் கருப்பு வஸ்திரம் சாத்திக்கிறார். அங்க ஐயப்பன் கோயில் போறோம்னா கருப்பு வஸ்திரம் சாத்திக்கிறான். அது காடு, அது ஒரு சாஸ்திரமா இருந்தாலும் இங்கே சனி பகவானுடைய நட்புக்கள் அங்கே அதிகம். நீலமும் கருப்பும் அதிகமாக இருக்கும் ஐயனாரிடம். அப்படிப்பட்ட இந்த கும்பராசி நேயர்கள் எம்பெருமானை வழிபட்டு ஐயனாரை துணை கொண்டு வீடெல்லாம் வாங்குங்க, நல்லா இருப்பீங்க. பயப்படவே பயப்படாதீங்க. தசை மாறி போச்சுன்னா பயப்பட வேண்டாம். நம்ம ராசியாதிபதிகளுக்கு அந்தந்த ராசியாதிபதிகள் 9 பேரும் 9 வேலைகளை செய்து கொடுப்பார்கள். அதனால யாரு எந்த ஒரு பயமும் இல்லாமல் எம்பெருமான் சனி பகவானோட அனுகிரகத்துடன் ஐயனாருடைய அனுகிரகத்துடன் நல்வாழ்பட்டு நிறைய வீடு வாங்கி சந்தோஷமா இருங்க. நம பார்வதி பதையே மகாதேவா சுவாமியே சரணமையப்போ.